தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு நீடிக்கிறது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம். தங்கம், வணக்கம். தற்பொழுது குற்றால அருவியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? தொடர்ந்து இந்த சுற்றுலா பயணிகளுக்கான தடை தொடர்கிறதா? என்ன நிலவரம்? வணக்கம். கீழடுக்கு சுழற்சி காரணமாக வானிலை ஆய்வு மையம் தென்காசி உட்பட தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 2 நாட்களாக மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் குற்றால அருவிகளில் நேற்று முன்தினம் முதல் இரவு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை இரவு தொடங்கி நேற்று முழுவதும் குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் நேற்று இரவு முதல் மழையின் தாக்கம் குறைந்தால் தற்போது அருவிகளில் வெள்ளப்பெருக்கு படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. மேற்கு பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளப்பெருக்கினால் மெயினருவி மேல் பகுதியில் இருந்து மரத்துண்டுகள், பாறைகள் மற்றும் மண் அடித்து வரப்பட்டுள்ளது. மேலும் அருவி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சுவர் மற்றும் தரைக்கல்களும் சேதமடைந்து காணப்படுகிறது. அருவி பகுதியில் காவலர்களால் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பிலான தடுப்புகள் தூக்கி வீசப்பட்டு காவல் கண்காணிப்பு கூடங்களும் சேதமடைந்துள்ளது. தற்போது வெள்ளப்பெருக்கு படிப்படியாக குறைய தொடங்கியுள்ள நிலையில் முற்றிலும் குறைந்த பின்னர் அருவி பகுதி சுத்தம் செய்யப்பட்டு பின்னர் பொதுமக்கள் குளிக்க அனுமதிக்கப்படுவார் என கூறப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.